சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலுக்குதையா. சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. என் மனம் ஒடுங்குதையா. அவனை பற்றி பாட்டு பாடிட சிந்தையும் குளிர்ந்ததையா. அவனை பற்றி பாட்டு பாடிட சிந்தையும் குளிர்ந்ததையா. சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. அச்சங்கோவில் அரசனை பாட மனமும் குருதையா. அச்சங்கோவில் அரசனை பாட மனமும் குருதையா. அடர்ந்த காட்டு பகுதியில் ராஜாவாக அமர்ந்த கோலமையா. ராஜ மரியாதை ஏற்றவன் அந்த அச்சங்கோவில் அரசன். ராஜ மரியாதை ஏற்றவன் அந்த அச்சங்கோவில் அரசன். முன்பு ராணுவ மரியாதையும் செலுத்தப்பெற்றவன் அச்சங்கோவில் அரசன். முன்பு ராணுவ மரியாதையும் செலுத்த பெற்றவன் அந்த அச்சங்கோவில் அரசன். சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. பரசுராமர் பிரதிஷ்டை செய்த ஐயன் கோவில்கள் பல உண்டு. பரசுராமர் பிரதிஷ்டை செய்த ஐயன் கோவில்கள் பல உண்டு. பல ஐயன் சிலைகள் கால வெள்ளத்தில் மாற்றம் கண்டதுண்டு. மார்கவராமன் செய்த சிலையோ இந்த அச்சங்கோவிலிலே. பார்கவராமன் செய்த சிலையோ இந்த அச்சங்கோவிலிலே. பார்க்க பார்க்க பரவசமே என்றும் ஆனந்தமே. சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. அரசன் சன்னதி முன்னாலே கருப்பன் சன்னதி உண்டு. அந்த அரசனை காணும் முன் கருப்பண்ணனிடம் ஆசியும் பெற வேண்டும். அரசன் சன்னதி முன்னாலே கருப்பன் சந்நிதியும் உண்டு. அந்த அரசனை காணும் கருப்பண்ணனிடம் ஆசியும் பெற வேண்டும். அச்சங்கோவில் காட்டுக்கெல்லாம் காவல்காரன். அச்சங்கோவில் காட்டுக்கெல்லாம் காவல்காரன்.
அந்த கருப்ப சுவாமியே மற்றும் எங்கள் பூதநாதனே. அந்த கருப்ப சுவாமியே மற்றும் எங்கள் பூதநாதனே. சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. காலம் காலமாய் மண்டல காலத்தில் நிகழும் கருப்பன் துள்ளல். காலம் காலமாய் மண்டல காலத்தில் நிகழும் கருப்பன் துள்ளல். அதை கண்டு மனம் மகிழும் பக்தர்கள் கூட்டம் காணும் பாக்கியம் பெற வேண்டும். சுவாதிஷ்டானம் என்றாலே இது எனது இடம். சுவாதிஷ்டானம் என்றாலே இது எனது இடம் என்று திண்ணமாய் கூறுகின்றார் ஐயன். திண்ணமாய் கூறுகின்றார். சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. மரவம் தீண்டிய அனைவருக்கும் அங்கு ஐயன் சந்நிதியே கதி. அரவம் தீண்டிய அனைவருக்கும் அங்கு ஐயன் சந்நிதியே கதி. ஐயன் கை கிண்ணத்தில் உள்ள களபத்தை கடிவாயில் இட்டு சங்கு தீர்த்தத்தை தெளித்தாலே எதுவும் நடவாதது போலே. சங்கு தீர்த்தத்தை தெளித்தாலே எதுவும் நடவாதது போலே. மக்கள் எழுந்து செல்லும் காட்சியும் இன்றும் காண்பதுண்டு. சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா. ஐயன் சந்நிதி புன்புறம் சற்றே மேலே யக்ஷிகாவும் உண்டு. முன்னொரு காலத்தில் அசுரனை அழித்த அவள் பத்ரகாளி அம்சம். ஐயன் சந்நிதி பின்புறம் சற்றே மேலே யக்ஷிகாவும் உண்டு. முன்னொரு காலத்தில் அசுரனை அழித்த அவள் பத்ரகாளி அம்சம். கோபம் அடங்காமல் இருந்ததாலே ஐயன் அவளை தங்க சங்கிலியால். கோபம் அடங்காமல் இருந்ததாலே ஐயன் அவளை தங்க சங்கிலியால் பந்தனம் செய்த காட்சியும் அங்கே காண்பதுண்டு. பந்தனம் செய்த காட்சியும் அங்கே காண்பதும் உண்டு. அந்த யக்ஷி ஊஞ்சலில் ஆடுவதை சில புண்ணிய பக்தர்கள் இன்று பார்த்ததுண்டு. அந்த யக்ஷி ஊஞ்சலில் ஆடுவதை சில புண்ணிய பக்தர்கள் இன்றும் பார்த்ததுண்டு. சுவாமி சரணம் என்றாலே என் உள்ளம் சிலிர்க்குதையா. அமர்ந்த கோலத்தில் அரசன் வாளுடன் வீற்றிருக்கு. நின்ற கோலத்தில் பூரண புஷ்கலா தேவியர்கள் ஐயனுக்கு சேவை செய்திருக்க. எங்கும் இல்லாத ரதோற்சவ உற்சவம் இங்கு மண்டல காலத்தில் நிகழ்வதுண்டு. அப்போது அரசனுக்கு வாழ் சமர்ப்பிக்கும் வைபவம் நடப்பதுண்டு.
அச்சங்கோவில் ஐயனுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். அச்சங்கோவில் ஐயனுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ அது தெரியாமல் பாடிவிட்டோ. சுவாமி சரணம் என்றாலே உள்ளம் சிலிர்க்குதையா, என் மனமும் ஒழுங்குதையா. அவனை பற்றி பாட்டு பாடிட சிந்தையும் குளிர்ந்ததையா. சுவாமி சரணம் என்றாலே என் உள்ளம் சிலிர்க்குதையா. Swami Charan, Ayappa Mare,